ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா போன்லெஸ் நெக்ரோமான்சர் சாப்டர் 4 and 5 பார்க்க போகிறோம். சாப்டர் 3 எண்டில் ஹீரோக்கு அந்த டவர் ஆஃப் ட்ரையல்லேருந்து டாஸ்க் வந்துச்சு. அந்த டாஸ்கில் த ஆர்க் ட்ரைபோட லீடரை அசசினேஷன் பண்ணணும்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஹீரோ ஆர்க் வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறான். ஆர்க்ஸ்குள்ளேயும் காட்ஸ் அப்புறம் ஹண்டர்ஸ் இருக்கிறாங்க. இதில் ஒரு ஆர்க் ஹண்டரை மோதி ஜெயிச்சிடலாம், ஆனால் இங்கே நிறைய ஆர்க்ஸ் இருக்குது, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இது எல்லாத்தையும் டிஃபீட் பண்ண அட்லீஸ்ட் ஒரு ஹீரோங்க் ஹண்டர்ஸ் பார்ட்டியாவது தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். இதுதான் ஒரே வழி இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஐடியா பண்ணியிருக்கான். ஹீரோ போதுமான ஒரு ஃபயர் வுட்டை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இப்போது நான் இதை எடுத்து இன்வெர்டரிக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். இன்வெர்டரிக்குள்ளே அந்த ஃபயர் வுட்டை இது ஒர்க் ஆகிடுச்சுன்ட்டு ஹீரோவும் சந்தோஷமாக இருக்கான். இப்போது அந்த ஆர்க் ஹண்டர்ஸ்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த ஆர்க் ஹண்டர்ஸ் எல்லாம் மார்னிங் ஹண்ட் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. அப்புறம் சன் செட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க திருப்பி ஆர்க் வில்லேஜுக்கு வருவாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இதுதான் இந்த ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணதுக்கான டைம், இந்த நெருப்போட அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த ஆர்க் காட்ஸை பார்க்குறோம். அப்போது ஹீரோ நினைக்கிறான், அந்த ஆர்க் காட்ஸ் சாப்பிடலைன்னா பிரேக் எடுக்கிறதுக்கு தான் உள்ளே போகுது. இதுதான் எனக்கான சரியான சந்தர்ப்பம். உள்ளே நுழைஞ்சு ஹீரோவும் இன்வெர்டரியிலேருந்து அந்த ஃபயர் வுட்டை எடுத்து வெளியே போடுறான். அதை போட்ட உடனே அந்த இடம்லாம் பற்றிக்கு எரியிறது. இதை பார்த்த அந்த ஆர்க்ஸும் அணிக்க ட்ரை பண்ணுது. நான் இந்த வில்லேஜை க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் வரி பண்ண தேவையில்லை, அட்லீஸ்ட் அந்த 2 ஒர்க்கர்ஸாவது நான் சாவடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோவும் அந்த ஆர்க்ஸை கொல்ல போகிறான் ஹீரோ. அப்போ அந்த ஆர்க்கும் பார்க்கறது பின்னாடி பார்த்தா ஹீரோ அது கழுத்துலேயே குத்திடுறான். குத்துனதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் இருந்துட்டு, நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணுறீங்களா கேட்டதுக்கு ஹீரோவும் எஸ்ன்னு கொடுத்து அதை அப்சர்வ் பண்ணிட்டான். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த சிஸ்டம் உங்களுக்கு அடுத்த ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 9% பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வருது. அப்போது ஒரு காட் ஆர்க் பின்னாடி நிற்குது. ஹீரோவும் காட் ஆர்க்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அது ஆர்க்கும் அட்டாக் பண்ணது ஹீரோவும் ஷீல்டு வச்சு தடுக்கிறான். இப்போ ஹீரோ அப்சர்வ் பண்ண ஸ்பிரிட் ஆர்க் வச்சுட்டு அதோட ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். ஹீரோ ஸ்ட்ரென்த் 4 பாயிண்ட், எஜிலிட்டி 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு சிஸ்டமில் இருந்து. இப்போ ஹீரோ அந்த நெருப்புங்கெல்லாம் நடுவில் ஹீரோ நடந்து வரான். இதெல்லாம் பார்த்து ஆர்க்ஸ் பயந்துச்சுங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறான், இன்னும் 3 ஒர்க்கர்ஸ், ஒரு காட் இருக்கான், அப்புறம் அந்த ட்ரைப் லீடர் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோ. இனிமேல் நான் பயப்படுத்தவில்லை, அந்த ஆர்க் ட்ரைப் லீடரை ஈஸியாக நான் கொன்னுடுவேன் அப்படின்னு ஹீரோவும். இதுக்கெல்லாம் அந்த அப்சர்வ் பண்ண காட் ஆர்க்குக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த காட் ஆர்க்கனால தான் என் ஸ்டாட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோவும் அந்த ஆர்க்கை பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோக்கும் அடி வரப்போகுது. ஹீரோவும் ஷீல்டு வச்சு தடுக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், இந்த காட் ஆர்க் தனியாக அந்த வில்லேஜை விட்டுட்டு இந்த ட்ரைப் லீடரை மட்டும் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஹீரோவும் அந்த காடை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ட்ரைப் லீடர் ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்த ஹீரோவும் ஷாக்கோட அவன் கூட சண்டை போடுறதுக்காக போகிறான். அங்கேருந்து நெருப்பாக திருப்பி அவன் அடிக்க அந்த ட்ரைப் லீடர் ஹீரோவும் ஷீல்டு வச்சு தடுக்கிறான். ஹீரோ அப்படி நிற்கிறத பார்த்து அந்த ட்ரைப் லீடரும் ஷாக் ஆகிறான். அந்த நேரம் பார்த்து சிஸ்டமிலேருந்து உங்களுக்கு ஃபயர் அசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வருது.
இப்போ ஹீரோ நீ சாக போகிற அப்படின்னு பார்த்து அந்த ட்ரைப் லீடரை பார்த்து சொல்கிறான். திருப்பியும் அந்த ட்ரைப் லீடர் அட்டாக் பண்ணத்துக்கு வர ஹீரோவும் அவன் கையை வெட்டிடுறான். வெட்டினோடனே அந்த ட்ரைப் லீடரும் கத்துறான். அப்படியே கத்திட்டு அங்கேருந்து அந்த ட்ரைப் லீடரோட கூடாரத்துக்கு போகிறான். ஹீரோவும் அந்த ட்ரைப் லீடரை ஃபாலோ பண்ணி அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அந்த ட்ரைப் லீடர் அவங்க பசங்க அங்கே இருந்த அந்த ஆர்க்குட்டி வந்து ஹீரோ மேலே கை வச்சு பாவமாக பார்க்குது. இதுவும் பார்த்த ஹீரோவும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கொன்னுட்டீங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கிற நேரத்தில் அந்த ஆர்க்குட்டி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்த ஹீரோவும் அந்த ஆர்க்குட்டி தலைமையிலே ஒரு அடி போட ஹீரோ அடிக்கிறத பார்த்து அந்த ட்ரைப் லீடரும் அந்த குட்டியும் ஓடி வருதுங்க. இதை பார்த்த ஹீரோவும் உங்களையும் முடிச்சு தள்ளுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம்லேருந்து வாழ்த்துக்கள், நீங்கள் செகண்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் ஹீரோ நினைக்கிறான், இந்த ஷீல்டுலலாம் நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், இந்த ஷீல்டுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குற ஹீரோவும் அதிர்ச்சியோட என்ன ஹாஃப் நம்பர்ஸ் செத்துட்டாங்களா, அதுவும் இவ்வளோ மோசமாகவா அப்படின்னு அந்த கம்யூனிட்டி சேட்லேயே ஒருத்தன் வந்துட்டு என் கொஸ்டின் வவுச்சர் வச்சு நான் எப்படி மூவிக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு இதை பார்த்த ஹீரோவும் இன்ஃபர்மேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி கொஸ்டின் வவுச்சர் பற்றி கேட்குறான். அந்த அதில் நீங்கள் ஒரு வாட்டி புது ஃப்ளோருக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு வவுச்சர் கிடைக்கும். அதில் நீங்கள் உங்கள் கொஷின் எழுதி நீங்கள் மாட்ரேட்டருக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் எப்போ 5th ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அப்போ உங்களுக்கு ரிட்டர்னர் ஸ்டோன் கிடைக்கும். அந்த ரிட்டர்னர் ஸ்டோன் வச்சு உங்களால் ஒரு கப்புள் டேஸ்க்கு வந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆக முடியும். அப்படி நீங்கள் பர்மனெண்ட்டாக பூமியில் இருக்கணுன்னா நீங்கள் 7th ஃப்ளோர் கிளியர் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் நானும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆனால் அதுவும் இந்த எபிலிட்டிஸ்லாம் வச்சு நான் ரிட்டர்ன் ஆகினா கரண்ட்டில் நான் ஒரே ரேங்க் ஹண்டராக இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் இப்போ நினச்சி பார்க்குறான், நான் இப்போ தான் செகண்ட் ஃப்ளோரே கிளியர் பண்ணியிருக்கேன், இதில் 7th 8th ஃப்ளோர்லாம் கிளியர் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமே. அப்படி சரி எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறான். ஏற்கனவே அப்சர்வ் பண்ண ஸ்பிரிட்லாம் அப்சர்வ் பண்ணி அவன் ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறான். அதாவது அவன் ஸ்ட்ரென்த்து, அவன் எஜிலிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரி நம்ம பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு ஓடி பார்க்குறான். ஓடிட்டு மேலெல்லாம் ஏறுறான். அப்படியே கிரிக்கிச்சு கீழே வேகமாக ஓடி போகிறான். அவன் பவரு தாங்காமல் அவன் போய் நேராக மோதிடுறான். இவனுக்கு அடிப்படுறதான்னு பார்த்தா இல்லை, அந்த செவுரு தான் டேமேஜ் ஆகிருக்கு. இவன் உடம்ப பற்றியே அதில் பதிஞ்சிருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் இதை நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ வேகமாக நான் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக மாறி இருக்கேன், ஃபிசிக் பாடி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சரி நம்ம அடுத்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷாப்புன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறான். ஷாப்பில் அதில் அவன் ஷீல்டு வாங்குகிறான். அதுக்கப்புறம் ஒரு அசாசன் கேப் வாங்குகிறான். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஹீரோவும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ சரி இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ட்ரைனிங் பண்ணுறான். ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரிசல்ட் பார்த்த ஹீரோவும் இதுக்கு மேலே என்னை யாராலையும் தொட முடியாதுன்னு நினைக்கிறான். அடுத்து ஹீரோவும் 3rd ஃப்ளோர் கேவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கான். அங்கே ஹீரோக்கு அந்த சிஸ்டம் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் த கார்டியன் ஆஃப் டார்க்னஸ் இங்கே வருவான் அப்படின்னு போட்டிருக்கு. 5 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 1 செகண்ட், த கார்டியன் ஆஃப் டார்க்னஸ் என்டரிங் ஆகிறான் அப்படின்னு வருது அந்த விண்டோவில் இருந்தது. அப்போது ஹீரோ கார்டியன் ஆஃப் டார்க்னஸ் வந்து ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ணுங்க. த கார்டியன் ஆஃப் டார்க்னஸ் டூபல் கேங்கரை நீங்கள் டிஃபீட் பண்ணணுன்னு டாஸ்க் வருது.